அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து ட்ரெயினில் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சீட்டில் இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, சார் எனக்காக வந்து நீங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து வேறு ஒரு கோச்சில் இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் மாறிக்க முடியுமா, அங்கே ஒரு ஆள் தனியாக இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் அங்கே கூப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு கேட்பாங்க. அதை மாற்றி கொடுக்குறது தவறு இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு சாதாரண உதவி இது. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் இந்த பர்த்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது நீங்கள் ஒரு 2 விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இங்கேருந்து ஒரு பேசஞ்சர் அங்கே போகிறாரு, அங்கேருந்து ஒரு பேசஞ்சர் இங்கே வராருன்னா அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் அவருடைய டிடி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவருடைய ஐடி கார்டை காமிச்சு நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத அவருடைய சார்ட்டில் டிக் போட்ட பிறகு தான் அங்கேருந்து மூவ் ஆகணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய டிடிகிட்ட செக் பண்ணிவிட்டு ஐடி கார்டை செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்ட பிறகு தான் நீங்கள் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் மூவ் ஆகிக்கலாம். அதற்கு முன்னாடி அங்கே டிடிகிட்ட காமிக்காமலேயே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா டிடி வந்து அந்த பேசஞ்சர் கொஞ்ச நேரம் வந்திருக்காரான்னு பார்ப்பாரு. ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் தாண்டின பிறகு 3 ஸ்டேஷன் தாண்டின பிறகு அவர் வந்து RACயில் இருக்கிறவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவார். இப்போ வந்து முன்னாடி மாதிரி பேப்பரில் அடித்து எழுதுறதுலாம் இல்லை, எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அவங்க அப்ளிகேஷனில். ஸோ பேசஞ்சர் வரலன்னு என்ட்ரி போட்டாங்கன்னா என்ட்ரி போட்டது தான். இன்னொரு பேசஞ்சருக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டாங்கன்னா அந்த RAC பேசஞ்சர் அங்கே வந்து படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் போய் சார் நீங்கள் எனக்கு வந்து பர்த்தை வந்து கொடுக்கும்போது நீங்கள் டிக்கெட்டை செக் பண்ணாமல் வந்துட்டீங்க, எனக்கு இப்போ வந்து பர்த்து தரல அப்படின்னு நீங்கள் பேச முடியாது. 2 பேரில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக பாதிக்கப்படுறது உறுதி. அதனால் 2 பேருமே வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஐடியை வந்து செக் பண்ணிட்டு தான் நீங்கள் பர்த் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். பர்த் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு கூட அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. நான் சென்னையிலேருந்து திருநெல்வேலி போன ஒரு நாள் நான் போகும்போது ஒருத்தர் பர்த் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்டாங்க. நானும் அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டேன். நான் வந்து அந்த பர்த்தில் போய் இருக்கும்பொழுது விருதுநகரில் வந்து ஒருத்தர் என்னை எழுப்பி வந்து நீங்கள் இது என்னோட பர்த் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. விருதுநகர்லன்னா அவர் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண பேசஞ்சர் வந்து விருதுநகர் வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்திருக்கிறாரு. விருதுநகர்லேருந்து திரும்ப நாகர்கோவில் போகிறதுக்கு வேற ஒரு பேசஞ்சர் புக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நடக்கலாம். அதனால் நீங்கள் யாராவது மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எங்கே வரைக்கும் புக் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எங்கே ஏறி எங்கே போய் இறங்குறதுக்காக டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போகக்கூடிய ஸ்டேஷன் வரைக்கும் டிக்கெட் இருந்தால் மட்டுமே நீங்கள் மாற்றி கொடுக்குறது நல்லது.